Welcome to Opening Bell Show. சார், உற்சாகமான காலை வணக்கம் சார். காலை வணக்கம் கார்த்திக். இந்த வாரம் இனிதே ஆரம்பித்து விட்டது சார். கடந்த வாரம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல வாரம்னு சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு முழுமையா கிரீன்லயே முடிஞ்சது எல்லா நாளுமே. இந்த வாரம் ட்ரேடிங் எப்படி இருக்கும் சார்? கடந்த வாரத்தை பத்தி நம்ம ஒரு சம்மரி பேசிட்டு தான் ஐ திங்க் இந்த வாரத்துடைய எக்ஸ்பெக்டேஷனுக்காக நம்ம செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கூறின மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக அமைந்தது. முக்கியமா நம்ம பார்க்க போகுமானால் திங்க் 21, 22 2021 2022 அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாரம் நமக்கு அமைஞ்சிருக்க கூடியதுன்றது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்றத நம்ம சொல்லலாம். முக்கியமா கடந்த வாரத்துல வந்து ஒரு 4.5% ஏற்றத்தில் தான் முடிந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 புள்ளிகள் ஏறி ஒரு 4.5% இன்க்ரீஸோட தான் வர்த்தகம் முடிகிற அந்த நாளை நம்ம இந்த கடந்த வாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டிசஸ், முக்கியமா நீங்க அந்த செக்டர்ல அந்த இண்டிசஸ் பாத்தீங்கன்னா மிட் கேப் வந்து 7.5% மற்றும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு 8.5% ஏற்றத்தோட தான் வர்த்தகம் முடிஞ்சது. ஸோ இட் இஸ் பீன் அ வெரி ஹெல்த்தி வீக் ஃபார் ஒரு அந்த ரிலீஃப் ரேலி மிகவும் பெரிய அளவில் ஒரு ரிலீஃப் கொடுத்ததாக நம்ம நினைக்கலாம். ஆல்சோ இதோட எதிர்பார்ப்பு என்னன்னா தற்போதைய நிலைமைக்கு ஒரு சந்தை வந்து ஒரு பாட்டம் லெவல், அதாவது 21,964 புள்ளிகள் என்ற ஒரு தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஸ்ட்ராங் பாட்டம் லெவல் கண்டுபிடித்து விட்டது என்றதையும் நம்ம கூற முடியும். அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம ஸ்லோவா வருகிறோம். அது இன்னும் உறுதியாகவில்லை, பட் வருகிறோம் என்றதை நம்ம கூற முடியும். ஆனால் இந்த வாரம் வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரத்துடைய 2 எதிர்பார்ப்புகள். ஒன்று வந்து இது எக்ஸ்பைரி வீக். ஸோ F&O கான்ட்ராக்ட்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு வாரம். 27ஆம் தேதி, அதாவது வியாழன் அன்று கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு நாளும். அதே போல இனிமேல் இந்த மாதம் முடிந்து விட்டு இன்னும் இந்த 5 நாள் தவிர்த்து இந்த மாதமே முடிஞ்சுவிடும். இந்த மாதம் முடிந்து விட்டு அடுத்த மாதத்திலிருந்து நமக்கு Q4 ரிசல்ட்ஸ் வருகின்ற ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. ஸோ Q4 ரிசல்ட்ஸின் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அந்த ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக இருக்குமா, இல்லை Q3 ரிசல்ட்ஸ் மாதிரி சிறப்பு இல்லாமல் ஒரு சரிவை தரக்கூடிய ரிசல்ட்ஸ் வருமா என்றத ஒரு கன்ஃபியூஷனும் ஸ்லோவாக இன்வெஸ்டர்ஸ் மனதில் வந்து விடும் என்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இனிமேல் நமக்கு பில்டப் ஆக போகிறது. அதே சமயத்தில் முக்கியமாக ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போமானால் 23,500 புள்ளிகள் அப்படின்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் பேரியர் வந்து தாண்டி விடுமானால் 23,800 புள்ளிகள் 23,800 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை அடைய வாய்ப்புகள் டெஃபினட்டாக இந்த வாரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஏன்னா அந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் பார்த்தாலும் ஸ்ட்ராங் சிங்கிள் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக். ஸோ வெரி வெரி ஸ்ட்ராங் டைரக்ஷனை தருகின்ற ஒரு கேண்டில்ஸ்டிக்காகவும் அமைகிறது. ஸோ 23,800 இஸ் பாசிபிள். அதுக்கு 23,500 புள்ளிகள் என்ற அந்த இலக்கை தாண்டி சந்தை க்ளோஸ் செய்யுமானால் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவான அந்த ஒரு அப் மூவ் 23,800 24,000 அந்த ஒரு டெஸ்டிங் வந்து இந்த வாரம் நடக்க இருக்கும். பட் அதே சமயத்தில் வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் பெரிய அளவில் ஹையராக இருக்கும், ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பைரி வீக். அதே போல் நீங்கள் FII DI ஆக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக், வியாழன் வெள்ளி அன்று மிகவும் அதிகமாக FIIs வாங்கியிருக்கக்கூடிய கேஷ் செக்மெண்ட்டில் மிகவும் அதிகமாக பை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை அன்று FIIs உடைய நெட் பையிங் வந்து ஆல்மோஸ்ட் 7,000 கோடிகள் 7,470 கோடி ரூபாய்க்கு கேஷ் செக்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க, விச் ஐ திங்க் இஸ் வெரி பாசிட்டிவ். ஸோ வியாழன் வெள்ளி மட்டும் எடுத்து பார்த்தோமானால் ஆல்மோஸ்ட் 10,000 crores மேலே. ஏன்னா வியாழன் அன்று 3,000 கோடி 3,049 கோடி கிட்ட இருக்கு. அதே போல வெள்ளி அன்று 7,400 கோடி. ஸோ ஆல்மோஸ்ட் 10,000 crores பையிங் FIIs மட்டுமே பண்ணியிருக்காங்க. அந்த 7,000 கோடி பை என்றது வியாழனை விட இரட்டிப்பு மடங்காக வாங்கியிருக்காங்க. ஸோ தேர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங் இன் தட் பை மூவ். அதனால தான் இவ்வளோ உற்சாகமாக சந்தையின் ஏற்றத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் என்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் DIIs வந்து இப்போ அவங்க வந்து ரிவர்ஸ் சைடுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் செல்லிங்கில் வந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 3,200 கோடி வந்து வெள்ளி அன்று லாபத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். ஸோ வியாழன் அன்றையும் நெட் செல்லராக இருந்திருக்காங்க கேஷ்ல, வெள்ளி அன்றும் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. பட் ஐ திங்க் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி FII பையிங், அதாவது FIIஸோட உற்சாகமான அந்த பையிங் வந்து சந்தைக்கு ஒரு டெஃபினட்டாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஏற்கனவே கூறிய போல
23,800 ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் இருக்கிறது. சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்க போகும்போனால் ஐ திங்க் 23,200 to 23,186, அதே சமயத்தில் 23,079 லோவர் சப்போர்ட்ஸ் மனதில் கருதி கொண்டு இந்த வாரத்தோடைய வர்த்தகத்துக்கு நம்ம செல்லலாம் என்று நினைக்கிறோம். இப்போ நம்ம டெய்லியும் வந்து எஃப்ஐஐ செல்லிங் பேட்டர்ன் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ பையிங் ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க. இப்போ அந்த செல்லிங் பையிங் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சார்? இல்ல, இது முக்கியமா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி மாற்றத்தை சந்தைக்கு ஏற்படுத்துகின்றது, அவங்களுடைய எதிர்பார்ப்பு சந்தையின் மீது எப்படி மாறுகிறதுன்றது நம்ம தெரிஞ்சு கொள்ள இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா சந்தையின் ஏற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது சந்தைக்குள்ளாக லிக்விடிட்டி வர வேண்டும். லிக்விடிட்டி மீன்ஸ் மணி, இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து அதிகமாக சந்தைக்குள் வருமானால் அதிகமான பையர்ஸ் இருக்கின்றது அர்த்தம். பையிங் கூடினால் டெஃபினட்டாக சந்தையின் லெவல், அதே போல பங்குகளுடைய விலைகள் அது வந்து ஏற்றத்தை சந்திக்கும் என்பதை நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்துல சந்தையிலிருந்து பணத்தை வெளியேற்றுமானால் லிக்விடிட்டி அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து விட்டு விடுமானாலும் சரி, ரீட்டைல் மணி வெளியில வந்தாலும் சரி, ஸோ லிக்விடிட்டி வந்து வெளியேற்றும் போது டெஃபினட்டாக நெட் செல்லர்ஸ் ஆர் மோர் அப்படின்றதையும், நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் ஆர் மோர், நெட் செல்லிங் இஸ் மோர். அப்படி இருக்கும்போது சந்தைக்கு ஒரு சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்ம நடக்கும் என்றதை நம்ம எதிர்பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ லிக்விடிட்டி இஸ் வாட் டிரைவ்ஸ் மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ எஃப்ஐஐ பையிங் அண்ட் செல்லிங் நம்ம எது கவனிக்கிறோம்னா இந்த அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அது பையராக இருக்கிறோமா இல்லை சந்தையின் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஹோப், நம்பிக்கை வைத்து இன்னும் ஏறும் என்ற ஒரு கருதினால் டெஃபினட்டாக அவங்களுடைய பையிங் இன் கேஷ் செக்மெண்ட் வந்து கூடும், அதிகரிக்கும். அதே போல எக்ஸ்பெக்டேஷன் குறைவா இருக்கு, இப்போ சமீப காலத்துல எக்ஸ்பெக்டேஷன் குறைவா இருக்கு, இல்ல ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பா வரப்போறது இல்ல வேற எது காரணிகள், இப்போ சந்தைக்கு வந்து ஒரு சரிவு ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டிலே இவங்க வந்து அந்த அச்சத்திலே வந்து அவங்க பெரிய அளவு பணத்தை வந்து சந்தையை விட்டு வெளியேற்றுவாங்க. ஸோ தேர் பையிங் அண்ட் செல்லிங் வில் டினோட் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சந்தையின் ஏற்றத்தாழ்வுகளுக்கான ஒரு முன்னோடியாக இந்த பையிங் அண்ட் செல்லிங் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு எடுத்து சொல்லும் என்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏசியன் மார்க்கெட்ஸ், யூஎஸ் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு சார்? இப்போ ஏசியன் மார்க்கெட் ஆரம்பிச்சிருப்பாங்களா சார்? ஆமாம்மா, யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளி அன்று வெறும் 32 பாயிண்ட்ஸ் கூடி தான் அன்னைக்கு வர்த்தகத்தின் முடிவில் வெள்ளி அன்று முடிந்து விட்டது. ஸோ நத்திங் மச் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தேர். அதே சமயத்தில் ஏசியன் மார்க்கெட்ஸ் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறாங்க. பிரைமரி பிகாஸ் இன்னும் கன்ஃபியூஷன் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக நமக்கு இது தெரிகிறது. ஜாப்பனீஸ் நிக்கை வந்து 21 புள்ளிகள் இறக்கத்தோடையும், ஷாங்காய் இஸ் அப் அபவுட் 4%. ஸோ சைனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து வெறும் 4 புள்ளிகள் அதிகரித்து தற்போதைய நிலைமையில இருக்கிறது. தாய்வான், சிங்கப்பூர் எல்லாமே ஓரிரு பாயிண்ட் கூடி தான் இருக்கிறது. ஸோ எல்லாமே ஒரு மிக்ஸ்ட் பேக், எந்த டைரக்ஷனில் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் இல்லாமல் ட்ரேட் செய்கின்ற ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக ஆல்சோ இதுக்கு காரணியாக இருக்கக்கூடியது அந்த ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த டாரிஃப் இந்தியாவுக்கும் மற்ற பல நாடுகளுக்கும் அகேன்ஸ்டாக இந்த டாரிஃப் வந்து வர இருக்கிறது என்றது மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ட்ரம்ப் அவங்க. ஸோ டெஃபினட்டாக அதன் எக்ஸ்பெக்டேஷன், அதோடைய பிரதிபலிப்பு, அதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து சந்தையின் மீது எப்படி இருக்கும் என்பதையும் ஒரு கவலை இருக்கிறது. ஸோ நம்ம நாட்டுடைய சந்தைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுடைய சந்தைக்கும் இது வந்து பாதிப்பாக அமையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தையில் இருக்கிறது. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் திஸ் இப்போதைய நிலைமைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப மிக்ஸ்டு, எந்த ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் இல்லாமல் தான் தற்போதைய ட்ரேட் பண்ணி வர்த்தகம் நடந்து கொண்டு இருக்கிறது என்றதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சார், தினமும் வந்து எஃப்என்டோல இருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய தகவல்கள் வந்து நேயர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னைக்கு அதுல இருந்து கவனிக்க வேண்டிய பங்குகளா நீங்க எதை குறிப்பிடுறீங்க? ஓகே, லாங் பில்டப் அப்படின்றது எஃப்என்டோ நம்ம இப்போ தற்போதைய நிலைமைக்கு எல்லா செக்டரும் வந்து ஏறி தான் இருக்கிறது. பட் பர்டிகுலர்லி லாங் பில்டப் அப்படின்னு பார்க்க போகும்போது டாரண்ட் பவர், அப்புறம் டீடாகர் வேகன்ஸ், HDFC AMC, அது விலை ஒரு 4,300 ரூபா ஒரு பங்குக்கு இருக்கும், விலை கொஞ்சம் கூடின பங்கு. அதே போல் IGL அண்ட் ITC, இது எல்லாமே வந்து லாங் பில்டப் வந்து எஃப்என்டோல நம்ம பார்க்குறோம். இதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் அபவுட் இன்னும் ஒரு 50 பங்குகள் நம்ம கூறலாம்.
பட் அது ரொம்ப பையிங் இன்ட்ரெஸ்ட் லாங் பில்டப் இருக்கும், பட் ரொம்ப குறைவா இருக்கும். பட் இந்த 4-5 பங்குகள் நம்ம கூறும்போது டெஃபினட்டா அந்த கிரேட்டர் லெவல் ஆஃப் பையிங் லாங் பில்டப் வந்து இங்கே தான் இருந்திருக்கிறது. அதே போல ஷார்ட் பில்டப் அப்படின்னா நெகட்டிவ் சைட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் எதுனா நேஷனல் அலுமினியம், அதே போல வோல்டாஸ், விச் இஸ் சர்ப்ரைசிங். ஏன்னா இந்த சீசன் வந்து பொதுவாக சம்மர் அந்த கோடை வெயில் வந்து அதிகமாக ஏசிக்கும் கூலர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஒரு டிமாண்ட் கூட இருக்கக்கூடிய ஒரு சீசனாக இருந்தாலும் கூட வோல்டாஸுக்கு அகேன்ஸ்டாக ஷார்ட் பில்டப் நம்ம பார்க்குறோம். அதே போல் ஜியோ ஃபினான்ஷியல் அங்கேயும் ஷார்ட் பில்டப் நடந்திருக்குது. ஸோ முக்கியமாக பார்க்க போனால் நேஷனல் அலுமினியம், வோல்டாஸ், ஜியோஃபின், டாடா கன்சியூமர், ஐ திங்க் நம்ம வெள்ளி அன்றையும் கூறணும், மறுபடியும் அந்த வியாழன் அன்றையும் கூறணும், வெள்ளி அன்றைக்கும் அந்த ஷார்ட் பில்டப் இன்னும் நடந்து தான் இருக்கிறது என்பது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ திஸ் இஸ் ஷார்ட் பில்டப். அதே போல் ஹை டெலிவரி பங்குகள் மிக அதிகமாக ஹை டெலிவரி லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக வெள்ளிக்கிழமை அன்று சந்தையின் முடிவில் நம்ம இந்த டேட்டா எடுத்து பார்க்குவோமானால் முக்கியமாக நடந்திருக்கக்கூடியது கோட்டக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். அஃப்கோர்ஸ் அன்றைய தினம் வந்து ஏற்றத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க், அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்ஐஎல் அப்படின்னு சொல்லலாம். டாடா கிராசிம் இஸ் அகெயின் கார்டன், பவர் கிரிட், அதே போல் லாங் டெலிவரி பொசிஷன்ஸ் வந்து பில்ட் ஆகி பெரிய அளவில் ஒரு டெலிவரி எடுத்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஐ திங்க் திஸ் ஷுட் பி தி செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தட் இண்டிகேட் லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் அண்ட் ஹை டெலிவரி. ஓகே சார். வேற ஏதாவது சிறப்பு செய்திகள் இருக்கா சார்? இல்லை, இந்த வாரத்தோடைய எதிர்பார்ப்பு முக்கியமாக அஃப்கோர்ஸ் இந்த 2 ஐபிஓ, ஒன்று இன்றைய தினம், மீதி 2 ஐபிஓ நம்ம 19-20 அன்னைக்கே கூறினோம். அந்த 2 ஐபிஓடைய முடிவு வந்து ஒன்று இன்றைக்கு முடிகிறது, மீதி 2 ஐபிஓ நாளைய தினம் முடிய இருக்கிறது. இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய அளவில் ஆகவில்லை, ஆனாலும் கூட சந்தையின் போக்கு இப்படி இருக்குமானால் டெஃபினட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ற அந்த 3-4 காரியங்களே மனதில் கருதி கொள்ள வேண்டும். ஒன்று, இது எக்ஸ்பைரி வீக், அதனால வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகரிக்கலாம். செவ்வாய் புதன் அப்படின்ற அந்த எக்ஸ்பைரி டேட் நெருங்கும் பொழுது டெஃபினட்டாக பெரிய அளவில் வாலட்டிலிட்டி நடக்க இருக்கிறது. இரண்டாவது, Q4 ரிசல்ட்ஸோட எதிர்பார்ப்பு இனிமேல் அது பேசப்படும். அதன் பிரதிபலிப்பாக சந்தையின் ஏற்றத்தாழ்வுகள் வந்து இன்னும் அதிகரிக்க இருக்கிறது. மூன்றாவது, கோர்ஸ் ஏப்ரல் 2ஆம் தேதி நமக்கு எதிராக வரக்கூடிய அந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும். ஸோ இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், பர்டிகுலர்லி கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட்டிங் டு தி US, அவங்களுக்கு எப்படி இது பாதிக்கக்கூடும், அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இது பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரேட் சர்ப்ளஸ், நமக்கு இப்போ தற்போதைய நிலைமைக்கு யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கிறது. அந்த ஒரு சர்ப்ளஸ் வந்து எப்படி இம்பேக்ட் ஆகும், ஓவரால் எக்கானமிக்கு வந்து இது எப்படி பாதிப்பை தருமா, இல்லை பெரிய அளவில் பாதிப்பு தருமா, இல்லை பாதிப்பை இல்லாமல் நம்ம தப்பித்து விடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த காரணிகள் எல்லாமே சந்தையின் மேலே ஒரு ஓவர் ஹேங்காக இருக்கும். ஸோ அண்ட் எக்ஸ்பைரி வீக் பொதுவாகவே நமக்கு வாலட்டிலிட்டி தருகின்ற ஒரு வாரம். ஸோ அதன் பிரதிபலிப்பு நம்ம சந்தையில் எதிர்பார்த்து கொண்டுதான் சந்தைக்குள் வர்த்தகத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றது மறுபடியும் வலியுறுத்துகிறேன். சார், இப்போ டெய்லியும் ஒரு நாள் ஒரு வார்த்தை அப்படிங்கிற செக்மெண்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். ஒரு நாளும் ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க தெளிவா கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புல், பேர் அப்படிங்கிற விலங்குகள் எல்லாம் நம்ம வந்து குறிப்பிடுறாங்க சார். ஏன் அந்த மாதிரி விலங்குகள் குறிப்பிடுறாங்க? புல் மார்க்கெட் அப்படின்னா என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பேசலாம் சார். ஓகே, முக்கியமா ஈஸியாக மக்களுக்கு புரிகின்ற ஒரு போக்கை இந்த விலங்குகளின் பேரின் அடிப்படையில் சந்தையின் போக்கை நம்ம எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ இட்ஸ் லைக் an எக்ஸாம்பிள். ரொம்ப ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை முதல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப் டவுனுக்கு பதிலாக புல் மார்க்கெட் ஃபேஸ், இல்லை அதே போல இன்னும் பல விலங்குகளோட பேர்கள் நம்ம சேர்த்து சொல்லுகிறோம். ஸோ இன்றைய தினம் நீங்கள் புல் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. முக்கியமாக ஒரு புல் அப்படின்றத தன்னுடைய எதிரியை வந்து எப்படி அது வந்து அந்த அட்டாக் பண்றாங்க, இல்ல அந்த புல்லோடைய பேசிக் நேச்சர் ஆஃப் அட்டாக்கிங் அன் எனிமி, அது எதில் நீக்கக்கூடிய அந்த எனிமியை வந்து எப்படி அட்டாக் பண்றாங்கன்றதை வைத்து தான் இந்த புல் மார்க்கெட் அப்படின்னு கூடுறாங்க. ஸோ அப்படி நீங்க பார்க்க போனால் நம்ம ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டுல வந்து புல் தான், ஏறக்குறைய புல் தான்.
ஸோ அந்த புல் வந்து அதோடைய எதிரி, அதாவது மனிதனாக நிற்கக்கூடிய, அதில் டேம் பண்ணக்கூடிய அந்த ஆளை வந்து அடக்கிற அந்த ஆளை வந்து அதன் கொம்பை வைத்து அது தூக்கி மேலே வீசுகின்ற ஒரு நிகழ்வை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அதில் நிறைய பேர் அடிபடுறாங்க, அண்ட் so on and so forth. ஸோ இந்த ஆட்டிடியூட் ஆஃப் த புல், இந்த நேச்சர் ஆஃப் த புல் தான் சந்தைக்கு வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ புல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த புல் வந்து எப்படி தன்னுடைய எதிரியை வந்து தன் கொம்பால் அப்படியே தூக்கி போட்டு மேலே தூக்கி காத்துல வந்து வீசுறாங்களோ, அதே போல சந்தையில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்றம் சந்தையின் போக்கில் அல்லது அந்த குறிப்பிட்ட பங்கோடைய விலையின் ஏற்றம் அல்லது அசெட்டோடைய அந்த விலை ஏற்றம் மிகவும் ஃபாஸ்டாக, மிகவும் குயிக்காக, மிகவும் வேகமாகவும், மிகவும் உச்சத்தில் செல்லுகின்ற ஒரு போக்காகவும் இருந்தால் அந்த ஃபேஸ் வந்து புல் மார்க்கெட் ஃபேஸ் அப்படின்றத கூறுறோம். ஸோ இட் இஸ் பிரைமரிலி டு டூ, ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பிரைமரிலி டூ வித் ஹவு தி அனிமல் அட்டாக்ஸ் தி எனிமி. தன்னுடைய எதிரியை எப்படி அதை அட்டாக் செய்கின்றதை வைத்து தான் அந்த விலங்கின் பேர் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஃபேஸுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ அதுதான் புல் மார்க்கெட் ஃபேஸ். சார், இப்போ பாட்டம் லெவல் வந்து கண்டுபிடிச்சிருச்சு மார்க்கெட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். இப்ப பங்கு சந்தை இனிமேல் சரியாதான்னு கேட்க முடியாது, இந்த அளவுக்கு அதிகமா சரியாதா அப்படின்னு நம்ம கேட்க முடியும். அப்படி கிடையாது. அதாவது ஒரு பாட்டம் அப்படின்றது ஒரு டெம்பரரியான பாட்டம். அதாவது ஒரு ஒரு கடலில் நம்ம வந்து நீச்சல் அடிக்க போகுமானால் சம்டைம்ஸ் இந்த ஷாலோவாக இருக்கக்கூடிய அதிகம் ஆழம் இல்லாத பகுதிகளை நம்ம கடல்ல பார்க்குறோம். சம்டைம்ஸ் காரல் ரீஃபாக இருக்கலாம், இல்லாது அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி படிகள் மாதிரி சில டைம் கடல்ல நம்ம வந்து இறங்கும் போதே நமக்கு தெரியும். அந்த ஒரு டெம்பரரி லெவல் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டை தரும். ஸோ நீச்சல் அடிச்சு போகும்போது கடலின் ஆழத்துக்கு வரைக்கும் நம்ம செல்ல முடியாது, நீச்சல் அடிச்சு நம்ம போக முடியாது. அதுக்குள்ள எக்யூப்மெண்ட் அதுக்குள்ள இதெல்லாம் இருந்தால் தான் அவ்வளோ தூரம் போக முடியும். பட் அது அந்த கடலில் நம்ம நீச்சல் அடிச்சு போகும்போது, இல்லை ஒரு ஓஷனில் நம்ம நீச்சல் அடிச்சு போகும்போது சில நேரங்கள் அந்த படிகள் போல நமக்கு தோன்றதை நாம் பார்த்துருக்கிறோம். அந்த படிகள் ஒரு இன்டரிம் ரெஸ்ட், ஒரு டெம்பரரி ரெஸ்ட் லெவல் தருகின்ற ஒரு லெவலாக நமக்கு அமைகிறது. ஸோ படிக்கட்டின் லேண்டிங்கை பற்றி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசும்போது பேசணும். அது வந்து ஏறும்பொழுது மட்டும்தான் நம்ம அந்த உதாரணத்தை எடுத்தோம். அதே போல் இறங்கும் பொழுது கூட இந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த ஷாலோ ஸ்டெப்ஸ் போலலாம் இந்த படிக்கட்டுடைய லேண்டிங். ஸோ இது வந்து ஒரு இன்டரிம் பாட்டம். நீ இப்போ சந்தை வந்து ஒரு ஏற்கட்டை சந்தி கொண்டிருக்கும் பொழுது, இல்லை படிக்கட்டை விட்டு இறங்கும் பொழுது அந்த லேண்டிங்கில் வந்து சில நேரம் நிற்கலாம், ஒரு டைரக்ஷன் மாறலாம். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த லேண்டிங்கை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ லேண்டிங்கே இல்லாமல் ஒரு படிக்கட்டை கட்டினா அப்படியே ஏற்றத்தோடையே போகும். எவனாலே அந்த படிக்கட்டு வந்து ஏற முடியாது, அதே போல் இறங்கவும் முடியாது. ஸோ ரெண்டு திசையிலும் செல்லும்போது அந்த லேண்டிங் கிரியேட் பண்ணுறது ஒரு இன்டரிம் சப்போர்ட், ஒரு தற்போதைய நிலைமைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட பேஸாக அமைகிறது. அதுலேருந்து வந்து திசை மாறலாம். அதே போல் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் வந்து அந்த லெவல்லேருந்து நமக்கு தரலாம். அதே சமயத்தில் ஒரு இன்டரிம் ரெஸ்டிங் பீரியட் போல தான் அது அமைகிறது. ஸோ இதே தான் கடலில் இருக்கக்கூடிய அந்த ஷாலோ ரீஃப்ஸ் இல்லை அந்த படிக்கட்டு போல நம்ம சொல்கிறோமே, அது எல்லாத்துக்கூடைய எடுத்துக்காட்டும் இதே வண்ணமாக தான் இருக்கிறது. ஸோ டெம்பரரி பாட்டம் அந்த மார்க்கெட்டில் ஒரு பாட்டம் கண்டுபிடிச்சிருக்கு, சந்தை வந்து அதுவே தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தற்போதைய நிலைமைக்கு அந்த ஷாலோ லெவலுடைய ஒரு பாட்டம், டெம்பரரி பாட்டம் வந்து 21,964 புள்ளிகள் என்றதே சொல்லலாம். ஏன் அப்படி நம்ம கூறுவோமானால் அந்த லெவலில் வந்து தற்போதைய நிலைமைக்கு சந்தை வந்து ஒரு திருப்பத்தை சந்தித்து 23,500 புள்ளிகள் அருகில் நம்ம சென்று விட்டோம். ஸோ தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் 1,200 பாயிண்ட்ஸ், 1,300 1,400 புள்ளிகள் வந்து அங்கேருந்து ஒரு திருப்பத்தை சந்தித்து சந்தையின் ஏற்றத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ தற்போதைய நிலைமைக்கு 1000 புள்ளிகளுக்கு மேலாக ஒரு டைரக்ஷனல் சேஞ்ச், ஒரு அந்த திசை திருப்பம் அப்படின்றது சந்தையில் பார்க்க போங்க, அது வந்து ஒரு டெம்பரரி அல்லது இன்டரிம் சப்போர்ட் ஃபார் டெம்பரரி பாட்டம் அப்படின்றத கூறுறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த லெவல் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கூறியிருக்கோம். கார்த்திக், தேங்க்யூ சார், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நாளை சந்திப்போம். தேங்க்யூ கார்த்திக். மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.